ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா, நடந்து முடிஞ்ச மார்ச் +1 எக்ஸாமினேஷனுக்கான கீ அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, நமக்கு தெரியும், மொத்தம் கேட்கக்கூடிய கொஷின் 110 மார்க். 110 மார்க்கில் நம்ம 70 மார்க் மட்டும்தான் எழுதுகிறோம். அந்த 70 மார்க்கில் கம்பல்சரி சம் 24 மற்றும் 33, இது ரெண்டும் கொஞ்சம் ஈஸியாகவே கேட்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம 1 by 1 நம்ம பார்க்க வரோம். இப்போ நம்ம கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அதில் 3 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் இன்டீரியராக இருந்தது. அதில் நம்ம இந்த கீ அனலைசிஸ் காட்டுற பாருங்கள். இந்த கீ அனலைசிஸ் பார்க்குறப்ப முதல்ல கீ அனலைசிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கீ அனலைசிஸ் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 1 மார்க் கொஸ்டினில் பாருங்கள், புக் பேக் மட்டும் 12 கேட்டிருக்கு, இன்டீரியர் 13 கேட்டிருக்குது. அதே 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 14 மார்க்குக்கு புக் பேக், 4 மார்க்குக்கு இன்டீரியர், அதில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் 3 மார்க் பாருங்கள். 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கேட்கப்பட்டது 24 பேருக்கு கேட்டிருக்காங்க, இன்டீரியர் 3 மார்க்கு. அடுத்தது நம்ம 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்குன்னு எடுத்துக்கிட்டால் டோட்டலாக 48 மார்க், 2 மார்க் மட்டும் தான் அந்த இன்டீரியராக இருக்குது. அப்போ டோட்டலாக பார்க்குறப்ப 98 மார்க்கு புக் பேக்லேருந்தே கேட்கப்பட்டிருக்குது. இன்டீரியர்லேருந்து கேட்கப்பட்டது 12 மார்க்கு தான். சரி, இப்போ அந்த கீ அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கொஷினுக்கு நம்ம போகலாம் பாரு. ஃபஸ்ட்டு நான் கொஷின் ஏ பார்க்குறேன். ஏவுக்கு ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் I = 1/3 mi². இந்த ஒரு கொஷின் மட்டும் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம புக்கில் சென்டர் ஆஃப் ராட் பார்த்துருப்போம். இப்போ அதில் கீழே சம் கேட்டிருக்காங்க. அந்த சம்மில் ஆன்சர் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துருக்க பிள்ளைங்க, கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஈஸியாக போட்டாங்க. மற்றபடி ஒரு சிலர் மாற்றி இந்த ரெகுலர் கொஷின் இருக்கிறத போட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக். இது அடுத்து 2வது கொஷின் எடுத்துக்கிட்டால் ஏங்குலர் மொமெண்டம் நமக்கு தெரியும். அடுத்தது 3வது கொஷின் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக புக் பேக் தான். 3வது கொஷின் சி ஆப்ஷன் sin x + pt. 4வது கொஷின் பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான், த சென்டர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். 5வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நெட் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் இஸ் 0. 6வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அப்போ ஏ ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்போ 6வது கொஸ்டின் ஏ ஸ்ட்ரெயிட் லைனாக சார்லஸ் விதிப்படி பருமன் மற்றும் வெப்பநிலை, ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம், டெம்பரேச்சர், கிராஃப் நமக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 7வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆவரேஜ் வெலாசிட்டி. 8வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 75 ஜூல். 9வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் வெலாசிட்டி. 10வது கொஸ்டினுக்கு பாருங்கள் 785 மீட்டர், 0. 11வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸு. 12வது கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அதை நம்ம பார்க்குறப்ப பாருங்கள், அது நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புக் பேக் தான். ஈஸியாக பாரு, -9 ms/-1 அண்டு 5 ms/-1. 13வது டார்க் அண்டு எனர்ஜி. 14க்கு G = 25 ms/-2. 15வது கொஸ்டினுக்கு சி ஆப்ஷனல் பை எஸ். அப்போ இப்போ இந்த 1 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 3 மட்டும்தான் இன்டீரியர், மீதி 12 புக் பேக் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக எழுதக்கூடியது. அந்த முதல் கொஸ்டின் மட்டும் அந்த பிள்ளைங்க அந்த சம் கொடுக்குற ஆன்சர் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம பார்த்துருந்தா ஈஸியாக மார்க் வாங்கலாம். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நியூட்டன் செகண்ட் லா. அப்போ நியூட்டன் செகண்ட் லா எல்லோரும் பாரு, ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா எல்லாம் படிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஈஸி தான். த ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம். அது எதுனா ஃபார்முலா எதுனா போதும், 2 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து பாரு, பிவி டயக்ராம். இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் வரும். பிவி டயக்ராம் என்ன? பிவி டயக்ராம் கிராஃப் இன் பிட்வீன் ப்ரெஷர் பி அண்டு வால்யூம் வி ஆஃப் த சிஸ்டம் தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இதுக்கு ஒரு சில நம்ம இந்த ரேஷியோ போடலாம். அப்போ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஒரு கிராஃப் போட்டோம்னா அதுதான் பிவி டயக்ராம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது ஈஸியாக நம்ம 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது பாருங்கள், 18வது கொஸ்டின் வரப்போ அது ஈஸியாக பாரு, ட்ரையாங்கிள். நமக்கு இப்போ ட்ரையாங்கிளுக்கு ஈஸியாக என்ன ஏரியா ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், ½ தான். அப்போ ½ இது வெக்டர் நாம் போடுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு ஏற்கனவே ட்ரையாங்கிள் ஃபார்ம்லாம் தெரியும், ½ அதை வெக்டர் ஃபார்மில் போடுறோம். அழகாக நம்ம போட்டால் 21 ஸ்கொயர் யூனிட் வரும். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள், அஃபெக்டிங் த மீன் ஃப்ரீ பாத்து. அது ஒன்றும் இல்லை, அந்த பாயிண்ட்லாம் பாரு, மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் வித் டிக்ரீஸிங் த ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் அண்டு
டயமீட்டர் ஆஃப் த கேஸ் மாலிகுல், இது ஈஸியாக போட்டலாம். 20வது கொஸ்டின் ரொம்ப டெட் ஈஸி. என்ன, நமக்கு இந்த ஃபார்முலா கரெக்டாக இல்லையான்னு டைமென்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி செக் பண்ணணும். அப்படி பார்க்குறப்ப நம்ம பாரு, இதில் 3 டேர்ம் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு டேர்ம். லெட்டர் வி ஒரு டேர்ம், லெட்டர் யூ ஒரு டேர்ம், லெட்டர் ஏடி ஒரு டேர்ம். அப்போ அக்கார்டிங் டு டைமென்ஷனல் ஈக்குவேஷன் ஈச் டேர்ம் சேமாக இருந்தால், அதாவது ஒரே மாதிரி இருந்தால் அந்த ஈக்குவேஷன் கரெக்டு. அப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டு. அடுத்து 21 பாருங்கள், டார்க்குக்கு 2 எக்ஸாம்பிள், டே டு லைஃப் இது வேணால் எழுதலாம். பட் நான் 2 கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம விண்டோவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம், கார் கதவை திறந்து மூடுறோம், எல்லாமே சேம் தான். அடுத்து பாருங்கள், டேர்னிங் ஆஃப் நட் யூஸிங் ரெஞ்ச். நம்ம பாரு ஸ்க்ரூ வச்சு ஸ்க்ரூ பண்ணுறோமில்ல, ஸ்க்ரூ முன்னேறி போகுதில்ல, அப்போ ரொம்ப ஈஸி. அன்றைக்கி இருக்கான் டே டு டே லைஃப் தான். அப்போ இந்த எக்ஸாம்பிள் கரெக்டாக நம்ம ஏதோ ஒன்று எழுதலாம், கரெக்டு. அடுத்தது ரெசனன்ஸ்னால் ப்ராப்பர் மீனிங் மேட்சிங். அது நம்ம எவ்வளோ எழுதியிருக்கான் பாரு, த பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ் டியூ டு சவுண்டு. அப்போ கிளாஸ் உடையது கரெக்டாக சவுண்ட் மேட்ச், அதுதான் மேட்சிங் ரெசனன்ஸு. அடுத்து பாருங்கள், கிராவிடேஷன் ஃபீல்டு கிவ்இட்ஸ் யூனிட் கேட்குறான். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ யூனிட்டுங்கிறப்ப அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். நியூட்டன் பர் கேஜி அல்லது எம்எஸ் பர் -2. அடுத்து பாருங்கள், 24வது கொஸ்டின் ஈஸியான கம்பல்சரி சம். ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நியூ ஈக்குவல் டு எஃப் லேம்டா. அப்போ லேம்டா ஈக்குவல் டு V/F. அப்போ 36 மீட்டர் ஆன்சர் வரும். அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்தது 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒன்றா ஸ்கேலார் ஆர் வெக்டார் இதனுடைய ப்ராப்பர்ட்டி வரும். இதில் நல்லா 6 பாயிண்ட் அல்லது 7 பாயிண்ட் கரெக்டாக படிச்சிக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த டைம் ஒன்று கேட்டாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார், கிராஸ் ப்ராடக்ட் கேட்டாங்க. அப்போ அதை எழுதுகிறப்ப அந்த பிள்ளைங்க பாரு தப்பு இல்லாமல் இப்படி கரெக்டாக ஒவ்வொன்றும் எழுதணும். இப்போ தீட்டா ஈக்குவல் 90 டிகிரி அப்படின்னு நான் போட்டால் மேக்ஸிமம், தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி போட்டால் மினிமம். ஏன்னா காஸ் 0 என்ன வரும், 1. அப்போ அது மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் பாரு, ஒரு யூனிட் வெக்டரை அதே வெக்டரில் கிராஸ் போட்டால் ஆன்சர் 0, அதே வெக்டரில் டாட் போட்டால் ஆன்சர் 1. இந்த இதான் நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஐ கேப் கிராஸ் ஜே கேப் போட்டால் கே கேப் வரும், கே கேப் கமா த கிராஸ் ஜே கேப் போட்டால் ஐ கேப் வரும். இது ஈஸியாக பிள்ளைங்க நம்ம எழுதியிருப்பாங்க. ஒரு 6 பாயிண்ட் கரெக்டாக எழுதுறோம். அடுத்து இந்த பாசிபிலிட்டி ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். புக்கில் 10 பாயிண்ட் இருக்குது. இந்த 10 பாயிண்டில் நம்ம வந்து 6 பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் ஓகே. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அடுத்தது 27வது ஈஸியான சம் தான், நம்ம புக்கில் இருக்கக்கூடியது தான். அப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்கள், W = 324.7 6 ஜூல் போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு தெரியும், சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கிறோம், ஒர்க்கு எனர்ஜி 2 ஒன்று தான். ஒர்க் ஈக்குவல் டு எனர்ஜி. அடுத்தது தான் பிள்ளைங்க பாரு, ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் பார்க்காம இருந்திருப்பாங்க. இந்த இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், ஜியோ ஸ்டேஷன் அண்ட் போலார் சேட்டலைட்டு. அதுக்கு நம்ம தெளிவாக பாரு, அது 30,000 கிலோமீட்டர் போடணும். அடுத்தது இந்த வென் சீன் ஃப்ரம் த எர்த், அந்த வேர்டு கரெக்டாக இருந்தால் ஓகே. அடுத்தது பாருங்கள், போலார் சேட்டலைட்டு பொறுத்த வரைக்கும் த டைம் பீரியட் த போலார் சேட்டலைட் இஸ் நியர்லி 100 minutes அண்ட் த சேட்டலைட் கம்ப்ளீட்ஸ் மெனி ரெவல்யூஷன் ஏ டே. அது கரெக்டாக இருக்கணும். அடுத்தது 29வது கொஸ்டின் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். 30வது கொஸ்டின் பாருங்கள், இது அடிக்கடி கேட்டது தான், இது எதிர்பார்த்த கொஸ்டின் தான். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன், இதை கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸு டிஸ்டிங்கஸ் ஒரு 3 பாயிண்ட் நல்லா இருந்தால் போதும். 31வது கொஸ்டின் ஒன்றுமே இல்லை, அந்த மெயினாக பாரு, ஆன்டினோட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஃபார்ம்டு ஓப்பன் எண்டு. இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு L2 - CL/2. அந்த இது கரெக்டாக நம்ம போட்டால் போதும். எண்டு கரெக்ஷன் அதில் ஈக்குவல் டு போட்டுக்கணும், பரவாயில்ல. அந்த இதை கரெக்டாக பார்த்துங்க. ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்டு ஏங்குலர் மொமெண்டம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. டார்க்குன்னா டவ்வு, ஏங்குலர் மொமெண்டம் நமக்கு தெரியும் ஆல்பா. ஸோ இது 2 கூட ரிலேஷன் நம்ம பார்க்குறோம். அது ஒன்றுமே இல்லை. அடுத்து பாருங்கள், 33வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், கம்பல்சரி சம்மு. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ஈஸியாக போட்டுக்கலாம். இதுக்கு பாருங்கள், ஆன்சர் 10⁻⁴ வருது. அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான். இதில் என்ன இந்த வருஷம் பண்ணிட்டாங்கன்னா, இந்த 5 மார்க் பொறுத்த வரைக்கும் சம்மும் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு ஒரு சில கொஞ்சம் டல்லான பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக. முதல்ல கொஸ்டின் பாருங்கள், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர். இது அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர் எழுதிட்டு அதில் ஃபஸ்ட்டு பாரு, சிஸ்டமேட்டிக் எரர் எகெயின் 5 டைப்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இம்பர்ஃபெக்ஷன், பர்சனல் எரரு அண்டு எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ்ஸு, லீஸ்ட் கவுண்ட் எரரு. இந்த இதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டு மற்ற 2 இதுக்கு ஓரளவு எழுதினாவே நமக்கு போதும், நல்ல மார்க் வாங்கிடலாம்.
சரியா? அதில் ஆர் கேட்டால் இதுவும் அடிக்கடி நம்ம எதிர்பார்த்த கொஷின் தான். நியூட்டன் ஃபார்முலா ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் அண்டு லேப்லாஸ் என்ன கரெக்ஷன் பண்ணார்? இந்த கொஷினை பார்க்குறப்ப பாருங்கள், எல்லாமே நமக்கு இதில் இந்த டிஃபரன்சியேஷன் பிடிவி ப்ளஸ் விடிபி ஈக்குவல் டு 0 இந்த விஷயம் கரெக்டாக போட்டுக்கணும். அடுத்து பாரு விடி ஈக்குவல் டு அந்த வேல்யூ போட்டுக்கிற 15.6%. அப்போ திஸ் எர் இஸ் நாட் ஸ்மால். அடுத்த லேப்லாஸ் என்ன கரெக்ஷன் பண்ணார் பாருங்கள், வி பவர் காமா டிபி அந்த இது பாரு காமா ஈக்குவல் டு சிபி பை சிவி ஸ்டார்ட் பண்ணி இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதன் பிரகாரம் பாருங்கள் 331.30 விச் இஸ் வெரி மச் க்ளோசர் டு த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ அப்படின்னு நான் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டுபிடிச்சி இது கிட்டத்தட்ட பக்கமாக வருது. அப்போ இந்த கொஷின் தெளிவாக எல்லா பிள்ளைங்க கரெக்டாக எழுதியிருப்பாங்க. 35வது கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்த்த கொஷின் தான். அது என்னது, நீடு ஃபார் பேங்கிங். அப்போ தமிழில் சொல்ல போனோம்னா வளைவு சாலையில் வெளி விளிம்பு உயர்த்தப்பட்டிருப்பது நோக்கம் என்ன? இது நமக்கு ஜென்ரலாக பார்த்தா தெரியும். இப்போ லெவல் உள்ள பாருப்ப அப்படியே அழகாக ஸ்கீட்டு சரிஞ்சு போயிடும். அப்போ அப்பர் ஏஜ் என்ன பண்ணியிருப்பாங்க, ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பொறுத்து நம்ம இந்த கொஷின் நம்ம படிக்கிறோம். அந்த இதில் த அவுட்டர் ஏஜ் ஆஃப் த ரோட் இஸ் ஸ்லைட்லி ரைஸ்டு கம்பேர்ட் டு இன்னர் ஏஜ். திஸ் இஸ் கால்டு பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் ஆர் ட்ராக்ஸ். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மெயின் விஷயமே. இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டா கொஞ்சம் போதும். அந்த கொஸ்டின் பாரு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அந்த டயக்ராம் சும்மா கார் மாதிரி கரெக்டாக போட்டதில்ல, சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த இது மட்டும் ஃப்ரீ பாடி டயக்ராம் இருக்குல்ல அதை மட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணால் போதும். அப்படி இருக்கிறப்ப அது ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம். அப்படி அடுத்து போகிறப்ப பாருங்கள், பிவி இது முடிச்சிட்டிங்களா பாருங்கள். இதில் டெரிவேஷன் பாட்டு சும்மா ஒரு 2 இது தான். என் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி, என் சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்இ ஸ்கொயர் பை ஆர். டிவைடிங் போகிறப்ப டேன் தீட்டா ஈக்குவல் வி ஸ்கொயர் பை ஆர்ஜி. அப்போ வி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா. அதை ஒவ்வொரு லெட்டரும் கரெக்டாக மென்ஷன் பண்ணால் கூட போதும். அடுத்தது நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் தான் பாஸ்கல் லா இன் ஃப்ளூயிடு. இப்போ நமக்கு தெரியும் பாரு, வெளியிலலாம் ஹைட்ராலிக் லிஃப்ட் வச்சுருக்காங்க. இப்போ சப்போஸ் கார் சர்வீஸ் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணுறோம், அங்கே கரெக்டாக நிறுத்திட்டா அந்த லிஃப்ட்டை என்ன பண்ணுது, காரை அழகாக தூக்குது. அப்போ அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டில் என்ன இந்த பாஸ்கல் லா ஃப்ளூயிடை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஈஸியாக பாரு இங்கே டயக்ராமில் போட்டிருக்காங்க, ஒரு கார் பாரு அழகாக ஒரு பக்கம் அழகாக தூக்கி நிற்கிது. அப்போ இது பாஸ்கல்லா தான் யூஸ் பண்ணாங்க. அதில் பாரு இந்த த ப்ரெஷர் இன் எ லிக்விட் இஸ் சேஞ்ச் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட், த சேஞ்ச் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு த என்டையர் லிக்விட் வித்தவுட் பீயிங் டிமினிஷ்டு இன் த மேக்னிடியூட். இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டயக்ராம் நம்ம ரைட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் அதில் பாருங்கள் சொல்லக்கூடியது F2 ஈக்குவல் டு P இன்ட்டு A2. அப்போ F2 என்ன, F1 பை A1 A2 இது நம்ம போட்டு முடிச்சுட்டு கடைசியாக A1 இஸ் கால்ட் A2 பை A1 இஸ் கால்ட் மெக்கானிக்கல் லிஃப்ட்டு அதை நம்ம சொல்லிடுறோம். அடுத்தது 36வது கொஷின் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்த்த கொஷின் தான். என்னது, சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். எப்பவுமே பாரு நம்ம இதை பற்றி படிக்கிறப்ப இது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னாவே நம்ம ஒரு வட்டப்பாதையில் ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆச்சுன்னா அதனுடைய ஃபோர்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் டுவேர்ட்ஸ் சென்டராக இருக்கும். அப்போ இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் த வெலாசிட்டி வெக்டர் டர்ன்ஸ் கண்டினியூஸ்லி வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மேக்னிடியூட். அது ஸ்பீடு. நமக்கு தெரியும் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸ்பீடு ஸ்கேலாரு, வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி. முன்னாடி இந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லிவிட்டு பாரு இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்களா, ஒரு தீட்டா ஆங்கிள் டிஸ்பிளேஸ் ஆகிருக்குது. அப்போ R1 வெக்டர் ரேடியஸ் வெக்டர் R2 வெக்டர் சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு இதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம டேஞ்சன்ஷியல் போடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் டேஞ்சன்ஷியல் போட்டால் அதுதான் V1 வெலாசிட்டி, செகண்டுக்கு டேஞ்சன்ஸ் போனால் V2 வெலாசிட்டி. அப்போ எல்லாமே 2x இருக்கா. அப்போ அதை வச்சு பாருங்கள் நம்ம ஈஸியாக எழுதலாம். R ஈக்குவல் டு R1 வெக்டர் ஈக்குவல் டு R2 வெக்டர் அண்ட் V ஈக்குவல் டு V1 வெக்டர் மார்லஸ் V2. மார்லஸ் போட்டால் மார்லஸ் நத்திங் பட் ஆர்டினரி மேக்னிடியூட் தான். இதை போட்டு கடைசியாக பாரு del R பை R ஈக்குவல் டு மைனஸ் del V பை V ஈக்குவல் டு 0. அந்த இதை நம்ம கரெக்டாக நம்ம சொல்லிட்டா போதும். கடைசி ஸ்டெப்பு V ஈக்குவல் டு R ஒமேகா நமக்கு தெரியும். என்னது V ஈக்குவல் டு R ஒமேகான்னா ரிலேஷன் பிட்வீன் V ஈக்குவல் ஆர்னா லீனியர் வெலாசிட்டி அண்டு ஏங்குலர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டி நம்ம லெட்டர் வின்னு சொல்லுவோம், ஏங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு சொல்லுவோம். அப்போ V ஈக்குவல் டு R ஒமேகா போட்டால் அப்போ V ஸ்கொயர் பை R போடுறப்ப ஈஸியாக R கேன்சல் ஆகிரும். அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் R வரும். அடுத்த கொஸ்டின் பாரு 36வது கொஸ்டின் நம்ம வரப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதில் பாரு R கேட்குறப்ப பாருங்கள் இந்த இது ரொம்ப சிம்பிளாக
பைக்ஸ் அதை எழுதி முடிச்சுட்டு மேலே போயிடுவோம். அந்த 36வது கொஸ்டின் போடுறப்போ கொஞ்சம் தியரி பார்ட் மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 36வது கொஸ்டினை சரி. அப்போ அது முடிச்சுட்டு பாருங்கள், 36 முடிச்சுட்டு இப்போ வர சென்டிமீட்டர் முடிச்சு 36 வரும். இது கொஞ்சம் கோல்ட் ரிசர்வர் டெம்பரேச்சர், இந்த டயக்ராமில் ஹீட் என்ஜின், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்தா ஈஸியாக நம்ம போகலாம். இப்போ ஹீட் என்ஜின் எதிர்பார்த்த கொஸ்டின் தான். அண்ட் இட்ஸ் எபிசியன்சி கேட்டிருக்காங்க பாருங்கள், அந்த எபிசியன்சி எழுதுகிற மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். அது பாரு, எபிசியன்சின்னு என்ன, நமக்கு எல்லா இதுலேயும் படிச்சுக்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மர் படிச்சுக்கிறோம், நிறையா கொஸ்டின் படிச்சுக்கிறோம், அதே மாதிரி ஃபுல் வேரிட்டி படிச்சுக்கிறோம். எபிசியன்ஸ்னால் கெயின்னு. அப்போ கெயின் என்ன, கெயின்னாவே என்ன போடுவோம், ஈட்டா ஈக்குவல் அவுட்புட் பை இன்புட் தான். இப்போ W பை QH போடுவோம். போடுறப்ப கடைசியாக பாரு ஈட்டா ஈக்குவல் டு 1 - QL அண்டு QH வருது. தென் த எபிசியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் ரைட்டு. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம கரெக்டாக எழுதிட்டா போதும், அதுக்கு மட்டும் தனியாக 1 மார்க்கு, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள் 37வது கொஸ்டின். 37வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஹரிசாண்டல் ஆசிலேஷன் ஸ்ப்ரிங். போன டைம் பாரு வெர்டிகல் கேட்டிருந்தாங்க, இந்த டைம் ஹரிசாண்டல் கேட்பான்னு எதிர்ப்பாங்க, கரெக்டாக பாரு ஹரிசாண்டலே கேட்டாங்க. அப்போ அந்த ஹரிசாண்டல் ஆசிலேஷன் பார்க்குறப்ப பாரு ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ். அந்த மேட்ரு ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எக்ஸுங்கிறது அது தெளிவாக சொல்லியிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பாருங்கள், அந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது பாருங்கள், அந்த முன்னாடி வரும் பாருங்கள், அந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி எக்ஸு. அப்போ எபிசிக்கல் -KX. அந்த நெகட்டிவ் சைனை பற்றி கொஞ்சம் சொல்லணும், அது முக்கியமாக 1/2 மார்க். அந்த ஃபார்முலா இதுக்கு 1/2 மார்க் கொடுப்பாங்க பாருங்கள். இந்த நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வில் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் ஹூக்ஸ் லா. இதை மறக்காமல் சொல்லணும், அதுக்கு தனியாக 1 மார்க்கு. மற்றபடி இந்த டயக்ராம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், d²x/dt² = -k/m × x. அடுத்து ω² போட்டிருப்போம். அடுத்து டைம் பீரியடு, ஃப்ரீக்வன்சி தெரியும், டைம் பீரியட் ஃபார்முலா பாருங்கள், t = ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி கால் டைம் பீரியட், நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ 2π × √m/k செகண்ட்ஸு. ஃப்ரீக்வன்சி அப்படியே தலையெல்லாம் மாற்றி எழுதுவோம். f = ω/2π. அது அப்படியே தலையில் தான் 1/2π. முதல்ல m/k வந்து இங்கே என்ன பண்ணோம், அப்படியே k/m போட்டு அப்படியே என்ன யூனிட் போட்டோம். அப்போ அந்த இது அப்படியே முடிச்சிட்டோம்னா இப்போ பாரு அடுத்து வந்து நம்ம அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு 37வது கொஸ்டின். ஓகே, அந்த 37வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரோலிங் இன்க்ளைன்டு பிளேன். அது பாரு ரொம்ப அதுவும் எதிர்பார்த்த கொஸ்டின் தான், ரோலிங் இன்க்ளைன்டு பிளேன். அந்த இதுவும் வந்து பாரு அந்த டயக்ராம் போட்டு அந்த மேட்ரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாட்டால் போதும். அந்த இது பாரு ஈஸியாக எழுதிடலாம். அந்த எழுதக்கூடிய மேட்ரு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அந்த ரோலிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ நான் அந்த காட்டுறேன், அந்த டயக்ராம் மேட்ரு ரோலிங் பொசிஷன் பாருங்கள். அந்த டயக்ராம் மேட்ரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் பார்க்கணும் பாருங்கள். இப்போ நான் அது வாடுறப்ப பாருங்கள், இந்த இதெல்லாம் எல்லாமே போட்டு எம்ஜி பாரு இந்த ஹரிசாண்டல் இதில் என்ன ஒரு இந்த ரோலிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் எம்ஜி இது ஒரு ரிசல்டன். அப்போ எப்பவுமே நமக்கு தெரியும், ஒரு ரிசல்டன் பற்றி பேசினா அது 2 கம்பனண்ட்டை பிரிப்போம், ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். அப்போ நம்ம ரோலிங் ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆகி போட்டு ஒரு இன்க்ளைன் ரோல் ஆகிட்டு போகுது, எவ்வளோ ஆங்கிளில் தீட்டா ஆங்கிள்னால் ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். தீட்டா ஆங்கிள் வர வரைக்கும் அது கீழே சரியாது. அப்போ தீட்டா ஆங்கிளில் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகிட்டு போயிடுது. அப்போ எம்ஜி ரிசல்டண்ட்டை நம்ம 2 கம்பனண்ட்டை பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஹரிசாண்டல் எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா. ஆனால் இங்கே எந்த சைடில் எஃபெக்ட் இருக்குது, எம்ஜி சைன் தீட்டாவுக்கு தான் எஃபெக்ட் இருக்குது. அப்போ எம்ஜி காஸ் தீட்டாவும் நார்மல் போர்ஷன் காம்பன்சேட் ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. அப்போ அதை வச்சு பாரு நம்ம ஈஸியாக நம்ம போட்டுருவோம். RF = I α போட்டு கடைசியாக பாரு ஆக்சலேஷன் A = G sin θ/1 + k²/r². அடுத்து 36வது கொஸ்டின் ரொம்ப எதிர்பார்த்த கொஸ்டின். ஆனால் இதில் தான் அந்த ஒரு என்ன ப்ராப்ளம், 38வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பவர் யூனிட். ஓகே, அப்புறம் அது ஈஸியான சம், அந்த இதில் தான் 2-3 ஒரு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அது ஈஸியான ஒரு விஷயந்தான். அந்த பவர் வாட் இஸ் பவரு, அந்த இவருங்க 2 யூனிட் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பவருக்கு ஒரு யூனிட் வந்து என்னது நமக்கு வாட்னு தெரியும். இன்னொரு யூனிட் வந்து எப்படி எழுதலாம், அந்த ஃபார்முலா வச்சு எழுதிடலாம். என்ன ஃபார்முலா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், பவர் = 1/டைமு. இப்போ கொடுத்துக்க P = x = 1/டைமு. அப்போ 1 ஜூலு, டைமுக்கு செகண்ட், ஜூல்/செகண்டு நம்ம எழுதலாம். அது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். அப்படி இருக்கிறப்ப அடுத்து பாரு அந்த சம் போகிறப்ப அந்த யூனிட்
கிலோவாட் ஹவரில் மாற்றிருக்கணும். ஏன்னா 1 கிலோவாட் ஹவருங்கிறது ஒரு யூனிட்டுக்கு ஈக்குவல். அதில் கொஞ்சம் டவுட் வந்துடக்கூடாது. 1 கிலோவாட் ஹவருங்கிறது ஒரு யூனிட் ஈக்குவல். அந்த இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதை போட்டால் அந்த சம் ஈஸியாக போட்டுருவாங்க பாருங்கள். அந்த சம் காட்டுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தா அதை ஈஸியாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். 1 கிலோவாட் வந்து 1 யூனிட்டு அந்த இதை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரி, அடுத்து பாருங்கள். கால்குலேட் த எனர்ஜி ஆஃப் த மூன் ஆர்பிட்டிங் எர்த்தும் எக்ஸ்பிரஷன் ஃபார் த எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்டும் ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்படி பார்க்குறப்ப அது ரொம்ப இது அழகாக ஈஸியாக போயிடும். ஸோ அந்த இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டா போதும். அப்போ சுருக்கமாக சிம்பிளாக இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னு ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த 1 மார்க் கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் ஏ டைப்பில் அது மட்டும் அந்த சால்டு சம்லேருந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்டான் பாருங்கள். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், சென்டர் ஆஃப் த ராடுங்கிறப்ப அழகாக போட்டு 1/12 போட்டுரும். அதில் தப்பு பண்ணிடுவாங்க. அதில் தான் நிறைய பேர் தப்புறாங்க. டாப்பர் ஒரு சில நல்லா பார்த்தோமே அதை போட்டுருவான். அப்போ ஓரளவு நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோங்க டாப்பர் ஈஸியாக சென்டாக வாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டைம் வந்து எப்படி நம்ம +2க்கும் அது மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. +1க்கு பாருங்கள், நம்ம இனிமேல் 5 மார்க்கில் ஒரு கொஷின் கொடுத்து சம் கேட்க ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் அந்த சம் அதிகம் கேட்க மாட்டாங்க 5 மார்க்கில். இப்போ அந்த கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நம்ம அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருந்தால் நம்ம ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ.